என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. இன்னைக்கு வந்து நம்ம கூட வருண் ப்ரோ இருக்காரு. வருண் ப்ரோ வணக்கம். என்ன எங்க போனீங்க 2 நாளா? நான் இங்கே தான் இருக்கேன். அப்படியா? நான் இடம்பலம் மெயின் சேனல்ல வந்து வருவேன். அப்புறம் என்னோட சேனல்ல இருக்கேன். உயிரோட தான் இருக்கேன்றது அப்பப்போ காட்டிட்டு தானே இருக்கேன். இப்படி கேட்டா என்ன அப்ப அர்த்தம்? நான் தான் உயிரோட இருக்கேன் அப்பப்ப காட்டு. நீங்க ஊர்ல இல்ல, அடிக்கடி உங்க ஊருக்கு போயிடுறீங்க. யா. இப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க உங்க ஊர் எங்க? உங்க ஊர் எங்க? அட்ரஸோட போட்டுறேன் சொல்லிட்டேன் நான். ஓகே, நம்ம எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? நம்ம மார்னிங்கே பேசியிருந்தோம். LIK மூவியோட ட்ரைலர் வந்திருக்கு. ஆமா ஆமா. சோ அதுல வந்து நிறைய சிச்சுவேஷன்ஷிப், நானோஷிப் அதெல்லாம் இருக்குல்ல. அத வந்து நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன? அதாவது நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். இவருக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நீங்க வந்து இங்க ஒரு கட்டமைக்க பாக்குறீங்க. நீங்க வந்து ஒரு சீனியர், ஓகேவா? as a சீனியரா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எங்கள மாதிரியான ஜூனியர்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுக்கிறது தான் நல்லது. சிஸ்டர், இதுலயே உங்களுக்கு உங்க கேள்வியிலேயே பிழை இருக்கு. நான் சீனியர் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு ஜூனியருக்கு தான் அந்த ஷிப்பு இந்த ஷிப்னு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்திருக்க எல்லா கப்பலை பத்தியும் தெரியும். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், இல்ல கெஸ் பண்றேன், இல்ல தெரியலன்னு உங்ககிட்ட சொல்லி ஒத்துக்கிட்டு நீங்க எனக்கு கத்து கொடுக்குறீங்க. ஓகே, நான் சில ஷிப் எல்லாம் சொல்லுவேன், ஓகேவா? அந்த ஷிப் எல்லாம் நீங்க என்ன அப்படி சொல்ல போறீங்க? ஓகே, ரைட். சிச்சுவேஷன்ஷிப். சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கும் இஷ்டம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேற யாரும் கிடைக்கல. எனக்கு ஆனால் ஒரு பார்ட்னர்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று அந்த ஃபில் பண்ணதுக்கு தேவைப்படுது. அதனால இந்த சிச்சுவேஷனை நீயும் நானும் சேர்ந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு காம்ப்ரமைஸ்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இருந்தால் சிச்சுவேஷன்ஷிப்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, கரெக்டா. ஓரளவுக்கு அதான் கரெக்ட். ஆக்சுவலா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து உள்ளேயும் கொண்டு போகாம வெளியும் அனுப்பாம அப்படியே வச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பெஞ்சிங். இதுவே என்னோட புரிதல் தான் சொல்றேன். ஓகேவா? வாங்கின அடியில சொல்லு. இல்லைங்க, ஒரு பீஸ் இருக்குது. அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனையோ இல்லை பையன் ஒரு பொண்ணையோ ஒருத்தன் இருக்கிறா இல்லை ஒருத்தி இருக்கிறா. ஆனால் இப்போதைக்கு அவங்க கூட ஓகே சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அவங்கள ஒரு ஸ்டாண்ட் பை மோட்லேயே வச்சுக்கலாம். ஓகேவா? வேணானும் சொல்லலாம், எஸ்னும் சொல்லலாம். பட் ஒரு ஸ்டாண்ட் பை மோட்லேயே வச்சுக்கலாம். கூட லைட்டாக டச்லேயும் இருக்கணும். ஆனால் வந்து ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கிறது. வெளில வெயிட் பண்றோம் ஒரு பெஞ்சில், அது மாதிரி வந்து உட்கார வைக்கிறது தான் பெஞ்சிங்னு எனக்கு தோணுது. கரெக்டா? ஓகே, ஆக்சுவலா இது கரெக்ட். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா, பெஞ்சிங்லேயே ஒரு பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்லேயே இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாலுமே சைடில் பேக்கப்க்கு ஒரு பர்சன் வந்து உட்கார வச்சுட்டு. அட்டப்பாவீங்களா? என்னங்க இது கேடு கேட்ட போலப்பா இருக்கு. சைட் பெஞ்சிங்கா இருக்குது இது. அது வந்து அதுவும் பெஞ்சிங். நெக்ஸ்ட் சாஃப்ட் லான்ச். ஆமா. I swear I don't know மா. தயவுசெய்து நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். சொல்லி தெரியாதுமா. இப்போ நீங்க வந்து ஒரு பர்சனை லவ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டா இன்ட்ரோ கொடுப்பீங்கல்ல சோஷியல் மீடியாக்கு. இப்போ ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சஸா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸா வந்துட்டு ஒரு இன்ட்ரோ அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அதை வந்து பொறுமையா இது பண்றது, டேக் பண்றது, கமெண்ட்ல வந்துட்டு இது பண்றது, மென்ஷன் பண்றது, இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவோம். ஆமா, ஃபேஸ்லாம் தெரியாம வெறும் கையை மட்டும் வச்சு போட்டோஸ் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். புரியுது. ஹார்ட் லான்ச். புரியுது. ஹார்ட் லான்ச்சா? ஐயோ. சாஃப்ட் லான்ச்சுக்கு ஆப்போசிட் தான் ஹார்ட் லான்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்ல காட்டிடுறது, அதுக்கப்புறம் ஒரு போட்டோவா மாத்துறது, அதுக்கப்புறம் கால் வரைக்கும் காட்டுறது, அப்புறம் கை நகம், அதுக்கப்புறம் டேக், முடிஞ்சு போச்சு சோலி. இந்த மாதிரி பொறுமையாலாம் இல்லாம அன்ஃப்ரெண்ட் பிளாக். கரெக்டா? ஆமா, இந்த மாதிரி வந்து பொறுமையா இல்லாம எடுத்தமா மென்ஷன் பண்ணமா இதுதான் என் ஆள் அப்படி. எங்கே போய் கொண்டு இருக்கிறது இந்த உலகம் தோழி? எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. நெக்ஸ்ட் சொல்லவா? சொல்லுங்க. ஆர்பிட்டிங். ஆமா. இது வந்து இந்த எக்லிப்ஸ் வச்சு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஆர்பிட்டிங் ஒருத்தனை சுத்தி வருது, அதான் ஆர்பிட்டிங். அதான் அவங்க எங்க போனாலும் அவங்க அந்த இடத்துக்கு போயிடுறது, அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டாங்கன்னா அங்க போய் கமெண்ட் பண்றது. ஓகேவா? அவங்கள வந்துட்டு கமெண்ட் பண்றது, லைக் பண்றது, அவங்க ஸ்டோரிஸ்க்கெல்லாம் வந்து அவ மணியிலே ஏதோ வேலை தேடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு இந்த பையன் தான் வேற வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி வரதான் ஆர்பிட்டிங். கரெக்டா? நெக்ஸ்ட் டெலுலுஷிப். இது வந்து அதை சார்ந்துதான் வரும். ஆர்பிட்டிங் சார்ந்துதான் வரும். டெலுஷன். அதாவது அவங்க என்ன லவ் பண்றாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு நானே வந்து இப்போ ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா ஒரு போட்டோ போடுறா அப்படின்னா ஒரு பையன் கிட்ட இருந்து லைக் வருது அப்படின்னா சீ அந்த பையனை லவ் பண்றான் போல, ஆக்சுவலா அவன் ஆர்பிட்டிங் பண்ணிட்டு இருப்பான். இது வந்துட்டு டெலிவரிஸ்லயே வந்துட்டு. ஓகே. இது இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறைய பேர் பண்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பேர் வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரிக்க ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலா டெக்ஸ்டேஷன்ஷிப். டெக்ஸ்ட்ல மட்டும் பேசிக்கலாம், என்ன வேணா பேசிக்கலாம், அதுக்கு வந்து ஒரு தடைக்கே இல்லை. அன்பை நீ வந்து டெக்ஸ்ட் மூலியமா எவ்வளவு வேணா பகிர்ந்துக்கலாம். ஆனா கால் கீல் பண்ண நேர்ல மீட் பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் பிளாக். லாஸ்டா ஜாம்பிங். ஆமா, எனக்கு இத பாக்கும்போது எனக்கு வித்தியாசம் என்னடா ஜாம்பிங் புரியலங்க, எனக்கு சொல்லுங்க. ஜாம்பிங் வந்து என்ன தெரியுமா? ஒரு பர்சன் வந்து லவ்வோ இல்ல ஏதோ பண்றாங்க அப்படின்னா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிடுவாங்க விட்டுட்டு. சரி, இவங்களுக்கும் கான்டாக்ட் இருக்காது, இவங்களுக்கும் கான்டாக்ட் இருக்காது. ஒரு 3 months கழிச்சு 4 months கழிச்சு ஹலோ அப்படின்னு வருவாங்க. That is called zombieing. இந்த கோஸ்டிங்லாம் பண்றாங்கல, கோஸ்டிங்லாம் பண்ணா சோ 1 hour போயிட்டு 2 hour போயிட்டு அந்த மாதிரிலாம் வருது. ஜாம்பிங் வந்து மொத்தமா போயிட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு வந்து நான் இருக்கேங்க அப்படின்றது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணே இருக்கணுமா? That's your wish. I am not a zombie to wait. நீங்க வெயிட் பண்ணலாம், போலாம், வரலாம், என்ன வேலை பண்ணலாம்.
கார்ப்ஷிப் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ஜாம்பிங்க இருக்குன்னா அப்ப அந்த கார்ப்ஷிப் சவமும் இருக்கும் இல்லையா? எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கிறது, லவ்வும் பண்ணாம எதுவும் பண்ணாம எந்த ஷிப்புக்குள்ளேயும் நான் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டீங்க நீங்க? இப்போ இதன் மூலமா மக்கள் கிட்ட நம்ம என்ன கடத்துறோம்னு எனக்கு என்ன தெரியல. அப்படின்னா எல்ஐகே அப்படின்னு ஒரு மூவி வந்திருக்குல்ல, ஆமா. அது வந்து இது பேஸ்டான ஒரு விஷயம் தான். ஓகே. இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஆமா. அவர் வந்துட்டு இருக்காருல்ல, அதுல வந்து ஃபுல்லாவே ஒரு ஜென்சி கிட்டோட லவ் டேர்ம் எப்படி இருக்கோ அது எல்லாமே தான் இருக்கு. அவருக்கு வந்துட்டு உண்மையான அந்த பொண்ணுக்கு வந்து உண்மையான ஒரு லவ் தான் வேணும், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு லவ் வேணும். ஆனா அந்த ஒரு காலகட்டத்துல எல்லாமே சிச்சுவேஷன்ஷிப், நானோஷிப், பென்ஷிங் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவருக்கு வந்து உண்மையான ஒரு லவ் வேணும் அப்படின்னும் பொழுது எஸ்ஜே சூர்யா அவர்கள் உள்ள வராரு. ஓகே. பாத்தீங்களா? வில்லனா வராரா? ஆமா, ஆக்சுவலா அவர் வந்துட்டு அதை கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்துல ஜென்சி டர்ம்ஸ் லவ் தான் இருக்கணும், உங்களுடைய பியூரஸ்ட் லவ்லாம் தூக்கிட்டு இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பின்னாடி போகாம முன்னாடி ஆமா. போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை கரெக்ட்னு நினைக்கிற ஆமா, மாதிரி. அதுக்கு தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸோ வச்சிருக்கோம். இதுல அண்ணன் சீமான் எதுக்கு இருக்காருன்னு எனக்கு புரியலையே. அவருக்கு என்ன ரோல் பண்றாருன்னு தெரியல. அவர் இங்க வந்தாருங்க. ஏங்க அவரும் இந்த படத்துல இருக்காருங்க. சீரியஸாவா? தெரியாதா நிஜமா உங்களுக்கு? ஐயோ, தெரியாது. என்னமா நீங்க? இது விக்னேஷ் சிவன் படம் தானே, எல்லைக்கு ஆமா, தானே? ஆமா. சீமான் இருக்காரு, சீமான் நடிச்சிருக்காரு. கொஞ்ச Okay. நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீமான் தாடிலாம் வச்சுட்டு இருந்திருப்பாரு ஒரு கெட்டப்ல. அது இந்த படத்துல நடிக்கிறதுக்காக தான். ஓகே. சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமதி, ம். அதுல வந்து அவர் பிரதீப் ரங்கநாதோட அப்பாவா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அப்படியா? என்ன திடீர்னு அண்ணன் தமிழ் தேசியம் தானே பேசணும், எதுக்கு அங்க போனாரு? இல்ல இதுலயும் அவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு உண்டான ஏதோ ஒரு ரோல் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. விவசாயத்தை போற மாதிரி நம்ம பழமைன்னு நினைச்ச சில விஷயங்கள்லாம் தட்டிட்டு போறப்போ வந்து அதெல்லாம் தான் நம்மளை காப்பாத்துன்னு சொல்ற மாதிரி ஒரு ரோல்னு நினைக்கிறேன். இது ஒரு கெஸ் தான் கேள்விப்பட்ட வரைக்கும். பார்க்கலாம் ஓகே, எந்த ஓகே. அளவுக்கு உண்மைன்னு இது அப்படியே போயிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ ரீசன்ட் டைமா வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரே ஜானர்ல போற மாதிரி இருக்கு, தெரியுதா? எல்லாமே ரொம்ப அதாவது டெல்லுலுவா. 2K கிட்ஸோட பல பரிணாமங்களை வந்து காட்டுறதுனால 2K கிட்ஸுக்கு மத்தியில நல்ல ஃபேன்ஸ் அவருக்கு ஏற்பட்டு அவங்க தான் இந்த டூடு படத்தையே பார்த்து 100 crores வந்து ஆமா. ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்காங்க. குடும்பத்தினரும் போய் பார்க்குறாங்க, எல்லாம் எல்லா crowd இருந்துச்சு. பட் அது அதிகமாக கொண்டாடினது வந்து 2K கிட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, அவங்க எது சரின்னு நினைப்பாங்களோ, அவங்களுக்கு இருக்கிற அந்த குழப்பம் இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த மாதிரியான ஸ்டோரிஸாக பண்ணுறாரோன்னு எனக்கு அதான் இந்த தோணுது. ஒரு டயலாக் வரல, பய புடிச்சிட்டான் அந்த மாதிரி புடிச்சிட்டான். வந்துட்டு புடிச்சிட்டான். எக்ஸ்ட்ராஸ் புடிச்சிட்டு 2K ஜென்சியை மில்க் பண்ணாமல் விட மாட்டான், பால் ஆமா. ஃபுல்லாக கறந்துட்டு தான் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே ரோல்ஸ்லாம் பண்ணலான்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் எஸ்கே அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாரு. ம். பாக்ஸிங் ஒருத்தன் லைஃப் ஃபுல்லாக கற்றுட்டு இருப்பான். இவர் ஒரு பொண்ணுக்காக போயிட்டு பாக்ஸிங் வந்து 3 மாசத்துல கற்றுக்கிட்டு கடைசி ரவுண்டில் வின் பண்ணிடுவாரு. அதெல்லாம் பார்த்து தலைமுறையா அப்படிதான் இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா? இப்போ விஜய் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு மூவி ஆமா, வந்து பத்ரி. அதுல பத்ரி மூவில அவங்க கடைசி வரைக்கும் அதை பண்ணிட்டு இருப்பான். இவன் திடீர்னு உள்ள போயிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது ஆரம்பிக்கலாம். டயர்ல வந்து அப்படியே வந்து கையெல்லாம் வச்சு கரெக்ட். இது எல்லா காலகட்டத்திலையும் கொஞ்சம் பண்ணிட்டீங்கிறீங்க பார்த்து எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் 2K கிட்ஸை ஃபுல் மில்க் பண்ணுறாப்புல. இப்போ அவரோட சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபைட் பண்ணுவார், 10 பேர் எல்லாம் அடிப்பார். பட் இட் வில் பி அ லவ் மூவி அவுட் அண்ட் அவுட். அதில் வந்து கொஞ்சோண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அவர் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, இதை வந்து பசங்க லைக் பண்ணுறாங்க அண்ட் நம்மளும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக 2K கிட்ஸ்க்கு கரெக்டாக வர மாதிரி இருக்கும்ன்றனால அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் அது மாதிரி சவாரி செய்கிறாரு. அது சரி தப்புன்றதை தாண்டி அதை அவர் ஆனால் கரெக்டாக பண்ணுறாரு. அந்த ஃபார்முலாவை பிடிச்சி கரெக்டாக பண்ணுறதுனால அது ஒர்க் அவுட் ஆகுது. பீப்புள் ஆர் அக்செப்டிங் தட், ரைட்? அதான் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அதை அடுத்தது பண்ண முடியாது. இப்போ லவ் டுடே, அடுத்த டியூடு, இப்போ இவ்வளோ விஷயம் பண்றாங்கன்னா பீப்புள் ஆர் அக்செப்டிங் தட். ஆமாம், கிரேசியான விஷயத்தெல்லாம் வந்து சோஷியல் மீடியா எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டு அந்த மாதிரி சப்ஜெக்டாக வந்து கொண்டு போகிறாருன்னு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா? இந்த பக்கம் ப்ரோ கோட். அது பாத்தீங்களா? அந்த ஒரு ப்ரோமோ. ஆமா, ஜெயம் ரவி அவர் மலையாளம் ஆக்டர், எஸ்ஜே சூர்யா, ஜெயம் ரவி 3 பேருமே வந்து தங்களுடைய வாழ்க்கையில தங்களோட துணைவிகள் மனைவிகள்னால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த டார்ச்சர்லாம் சகிச்சுட்டு வாழக்கூடியவர்கள். ஆனால் சான்ஸ் கிடைச்சா பஞ்சதந்திரம்ல வர மாதிரி என்ன பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த படத்தை பார்த்து தோணுது. ஆனால் ஆப்வியஸ்லி ஜெயம் ரவி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்த பத்தியும் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆட்டோபயோகிராஃபி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா முழுசா அந்த மாதிரிலாம் காமிச்சிட மாட்டாரு. பட் வேணுட்டே சில டைலாக்ஸ்லாம் கல்யாணமால அது என்னன்னா அது நிறைய பேர் தெரியாம இருக்கலாம்ல. அந்த படத்துல பேசிக்கலி இவர் வந்து ஒரு பெரிய பாடகர். யாரு ரஹ்மான் பெரிய பாடகராக இருப்பாரு. அதில் அவங்க ஒய்ஃபு அவங்க மாமியார் சேர்ந்து இவர் முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறாங்க. அவர் மேலே சந்தேகப்படுறது, அவர் எங்கே போகிற நோட் பண்ணுறது, அவர் கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஜெயம்னுடைய வாழ்க்கையில் அவரோட குற்றச்சாட்டு அவர் தரப்புலேருந்து அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃபும் அவங்களோட மாமியாரும் சேர்ந்து வந்து இவரை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்கன்னு. அதாவது வேணுன்ட்டே பிஞ்ச் பண்ணுற மாதிரி, அதை மில்க் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த சாங்லாம் வந்து வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. அண்ட் தென் அந்த மூவியோட டைட்டில் இருக்குல்ல, ப்ரோ கோட், அதுக்கு வந்துட்டு கேஸ் போட்டுருக்காங்க. ஓ, எதுக்கு? அந்த பியர் கம்பெனியோட. ஓ, ப்ரோ கோட்ன்ற ஒரு பியர் அப்படின்னு ஒரு பியர் இருக்கா? ஓ, இதெல்லாம் யாரா கேளுங்களா என்னன்னு? எனக்கு தெரியாதுமா, நிஜமாவே தெரியாதுமா. ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? சோர்ஸ்ங்க, சோர்ஸ் நியூஸ். உங்களுக்கு மட்டும் சோர்ஸ், நாங்களாம் மட்டும் என்ன? நான் வந்து ஒத்துக்கிட்டேன், ஓகேவா, இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஓ அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெரியாதுமா நிஜமாவே.
எங்களுக்கு ஏதோ லோக்கல் லெவலில் ஏதாவது கேட்டால் தெரியும். ஓகே, ப்ரோ கோடுன்றது சரி, உங்கள் சொந்த ஊர் எது? பாண்டிச்சேரி. பயபல்ல கோத்து விட்டுருச்சு. சரிங்களா? என்னோட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஓகே, ப்ரோ கோடுன்றது வந்துட்டு ஒரு பியர். அது எவ்வளோ ரேட் எவ்வளோ? இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நான் உட்காரும் போது என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலேயும் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நிறைய ஷிப்புலாம் சொன்னீங்களே நீங்க இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஷிப்ல டிராவல் பண்ணிருக்கீங்க? ஓகே गाइस, இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல ஆக்சுவலா. என்ன யோசிக்கிறீங்க? அத யோசிக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் எடுத்து நல்லா யோசிச்சு பதில் சொல்லலாம். நான் வந்து 2K வாழற ஒரு 90s கிட். ஓகேவா? அப்படியா? அப்படிதான் you want to define yourself. ஓகே. அப்படிதான் இருக்கு, அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, ரைட். அவ்வளவு நல்லா பண்ணாங்க. இந்த டேட்டிங் ஆப்ஸ் கூட நீங்க பயன்படுத்துறது இல்லையாங்க? டேட்டிங் ஆப்லாம் பயன்படுத்த கூடாது வருண் ப்ரோ, அதெல்லாம் தப்பு. ஓகேவா? நீங்க எத்தனை ஆப் பயன்படுத்துறீங்க? I just want to know. இந்த ஃப்ரெண்ட் இப்போ முடிச்சுக்கலாம். அதெல்லாம் பேர்லாம் சொல்ல கூடாது. இப்போ முடிச்சுக்கலாம். அது எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? டியூரேஷன் ரொம்ப லெந்தா போதே அப்படின்னு பார்த்தேன். ஓகே, அந்த ப்ரோ கோட் வந்துட்டு ஒரு பியர். அது வந்து தடைக்கு சொல்லிருக்காங்க. ஆமா, அவங்க கம்பெனில இருந்து அது எப்படி நீங்க எங்களோட பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஐ டோன்ட் நோ லைக் அது எப்படி போகும். இந்த நம்ம பேசின 2 படத்தோட பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு செகண்ட் ஒன் மாத்துறது. ப்ரோ கோட் மாத்த போறாங்களா இல்ல காம்ப்ரமைஸ் ஆவாங்களா இல்ல காசு கொடுப்பாங்கன்னு தெரியல. எல்ஐகே வந்து ஃபர்ஸ்ட் எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சு அதுவும் அப்புறம் கேஸ் போடுது அப்படின்னு லைக் சொல்லிருக்காங்க போல. மாத்துன்னு எல்ஐகேன்னு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா எல்ஐகே மாத்திருக்காங்க. இப்ப புரோக்கர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது மாத்தி என்ன இந்த டிஸ்பியூட் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இன்னொன்னு பிரதீப் ரங்கநாதன் ஹேட்ரிக் வெற்றியை நடிப்புல வந்து கொடுத்துட்டாரு. ஆனா இந்த படம் அவருக்கு வந்து முதல் தோல்வி படமா அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷன்ல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து சொல்றேன். ஸோ பார்க்கலாம் அந்த ஜிங்க்ஸ் வந்து இருக்குமால உடையுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி. So we have to wait for that. Until this is signing off, Vijay Gomathi Desing. Tata, bye.